ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். என் பையன் அங்கேருந்து வந்து அம்மா எனக்கு பாப்கார்ன் செஞ்சு கொடுன்னு சொன்னா. அதில் ஒரு கண்டிஷனும் சொன்னேன். எனக்கு பிவிஆர் சினிமா ஸ்டைலில் தான் பாப்கார்ன் வேணும் அப்படின்னு சொன்னா. சரிடா கண்டிப்பாக செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டுட்டு கிச்சனுக்கு போய் ப்ரிப்பேர் பண்ணது ஸ்டார்ட் பண்ணி ஆயிடுச்சு. இதுக்கு நான் யூட்டன்சில் என்ன எடுத்துக்கிட்டேன்னா குக்கர் தான் எடுத்துக்கிட்டேன். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இதுக்கு தேவையான பொருள் என்ன பார்த்தீங்கன்னா நாட்டு சோளம் தான் நல்லா பொரியும் பாப்கார்னுக்கு, அதை எடுத்துக்கோங்க. நாட்டு சோளம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு நெய் போட்டால் தான் என் பையனுக்கு பிடிக்கும். ஸோ அதையும் நெய் எடுத்தாச்சு. இப்போ குக்கர் ஹீட் ஆனோன்னு என்ன பண்ணுங்கள், நெய்யை ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணோன்னே தேவையான அளவு நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டு சோளத்தையும் அதில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ண பிறகு அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போடணும். சரி, உப்பும் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு இந்த சோளம், நெய், எண்ணெய் இது மூணுமே நல்லா மிக்ஸ் ஆகணுங்க. நல்லா மிக்ஸ் ஆனால் தான் உங்களுக்கு நல்லா பொரியும். அந்த எண்ணெய் வந்து எல்லாத்துலேயும் பைண்ட் ஆகணும்னால ஒரு 5 மினிட்ஸ் தொடர்ந்து மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கிளாஸ் டாப் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் ஏன் கிளாஸ் டாப் எடுத்துருக்கேன்னா அப்போ தான் டிரான்ஸ்பரண்ட்டாக பொரியுது தெரியும். சிம்மில் தான் வைக்கணும் அடுப்பை, கண்டிப்பாக ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா சோளம் பொரிய ஆரம்பிச்சிடும். படப்படப்படன்னு சத்தத்தோடு அழகாக பொரிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே பாப்கார்னை சூப்பராக செய்யலாங்க. வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்ம செய்ய நிறைய ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக அது உடம்புக்கு கெடுதல். பசங்க கேட்டாங்கன்னா டக்குன்னு செய்கிற ஒரு ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்கார்ன் தான். நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து 0 கலரி, நல்ல எனர்ஜி கொடுக்கும். அதுக்கப்புறம் நான் க்ளவுஸ் போட்டுட்டு ஹீட் ஆகின்னு க்ளவுஸ் போட்டுட்டு அப்படியே பாக்ஸிங் மாதிரி பண்ணி காமெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு பாப்கார்னை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பாருங்கள். ஈவனாக மிக்ஸ் பண்ணனால அதில் கொஞ்சம் கூட எதுவுமே வந்து கருகவே இல்லை. நீங்களே பாருங்கள், கொட்டுறப்பே தெரியும். நீங்கள் கடைசி வரைக்கும் குக்கரே பாருங்கள். இப்போ பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. என் பையன் கேட்ட மாதிரி டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிடலாமா? ஸோ வந்து டாப்பிங் பாருங்கள் இவ்வளோ பொலன்னு சூப்பராக இருக்குல்ல. இப்போ டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிடலாம். டாப்பிங்ஸ் வந்து ஏற்கனவே நாங்கள் பிவிஆர் சினிமா போகிற டாப்பிங்ஸ்லாம் இருந்துச்சு. அது இருந்தது கையில், அதை வச்சு எப்படியே சமாளிச்சிட்டேன். இதில் வந்து மெக்சிகன் சீஸ், ஆனியன் சோர், டொமோட்டோ சோர்னு சொல்லிட்டு ஒரு 3 மசாலா இருந்துச்சு. அதை போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் ஆட் பண்ணது வந்து ஆனியன் சோர் மசாலா. அதை போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏன்னா ஈவனாக மிக்ஸ் ஆகும்னு சொல்லிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது டொமேட்டோ சோர் மசாலா, அதையும் போட்டு ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஒன்றுத்துக்கு ஒன்று பைண்ட் ஆனால் தான் அங்கங்கே இல்லாமல் அழகாக சூப்பராக நம்மளுக்கு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா மெக்சிகன் சீஸ் மசாலா. ஸோ மெக்சிகன் சீஸ் மசாலா ஆட் பண்ணிட்டு பையனுக்கு டேஸ்ட் கொடுக்கலாம் பார்த்தா, சார் அதுக்கு முன்னாடி என் பையன்ட்டு கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பையனுக்கு டேஸ்ட்டுக்கு கொடுத்தேன். அவன் அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அம்மா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். இதை விட வேறு என்னங்க சந்தோஷம். பையன் கேட்டோன்னு உடனே செஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப ஹாப்பி.